வணக்கம், நான் அனுஷா பேசுறேன் கோரல் எஜுகேஷன்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த ஃபெடரல் யூனிவர்சிட்டி இன் ரஷ்யா. ஆமாங்க, இமானுவல் கான்ட் பால்டிக் ஃபெடரல் யூனிவர்சிட்டி. நான் நிறைய வீடியோஸ்ல முதல்ல சொல்லியிருக்கேன், ரஷ்யால வந்து ஃபெடரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு இருக்கும். இப்போ ஃபெடரல்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் மாதிரி உங்களுக்கு இது வந்து சென்ட்ரல் ஃபண்டடிங்காக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச் இந்த பர்பஸ்ல எல்லாம் வந்து இட் இஸ் அட்வான்ஸ்டு. இன்ஃபேக்ட் அதோட கிடைக்கிறதுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதர் தேன் தட் அதில் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனோ நீங்கள் எஃப்எம்ஜி பாசிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக எங்ககிட்ட இத்தனை வருஷமா யூஸ்வலாக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன். அதை தவிர உங்களுக்கும் வேற எதுவும் குவெரிஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செஷன்ல பாருங்க. மெயினா வந்து அந்த யூனிவர்சிட்டி அதை பத்தி, அது எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸோட அஃபிலியேட்டடு, இப்போ இருந்து இங்கிலீஷ் மீடியம் ஆகிருக்கு, ஃபீஸ் எவ்வளவு, ப்ராப்பரா என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்களா, ஸோ எல்லாமே இதுல கவர் ஆயிருக்குங்க. நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ முதல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பழசுலீங்களே பாருங்க, 1544 வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் இனிஷியலா எப்படி இருந்ததுன்னா அர்பெல்டீனியா யூனிவர்சிட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் இமானுவல் கான்ட்ன்றது தான் அவர் வந்து பிலோசபர், அவரால் தான் அதுக்கப்புறம் அவர் பேரை வச்சு இது வந்திருக்கும். நிறைய கோர்சஸ் இருக்கு, நாட் ஒன்லி மெடிக்கல் மட்டும் இருக்காது. ஏன்னா அது ஃபெடரல் யூனிவர்சிட்டி சொல்லி மற்ற கோர்சஸுமே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஓவரால் ரேங்கிங்கே வந்து QS ரேங்கிங் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அண்டர் 1000 இதில் வந்துட்டு. ஸோ Tier 1 காலேஜில் வந்து இந்த இது வரும் உங்களுக்கு. நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBSக்காக இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கேம்பஸையுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, நியோ கேம்பஸ்ன்னு. ஸோ இந்த வருஷத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது பார்த்தா தெரியும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படின்னா போலாண்ட் அண்ட் லித்துனியாவுக்கு இடையில இருக்க மாதிரி இருக்குங்க. கலினின்கிராடுன்னு ஒரு இடத்துல இருக்கு உங்களுக்கு. இது வந்து பால்டிக் சி கோஸ்ட். ஸோ மெரைன் கிளைமேட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் வந்து கோஸ்டல் இது இருக்கும் உங்களுக்கு, மெரைன் கிளைமேட்டா இருக்கும். பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs பாப்புலேஷன். ஸோ மிட் சைஸ்டு சிட்டி. பேஷண்ட் இன்ஃப்ளோ வந்து இட்ஸ் டீசென்ட் எனஃப். இன்ஃபேக்ட் இட் இஸ் கால்ட் அஸ் த அம்பர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னே சொல்லுவாங்க இது வந்து. இப்போ அடுத்து யூனிவர்சிட்டிக்கு எப்படி ரீச் ஆகுது? ஸோ எப்படின்னா நம்ம டெல்லி டு மாஸ்கோ, மாஸ்கோ டு கலினின்கிராட் போவோம். இங்கே டெல்லி டு மாஸ்கோ உங்களுக்கு 6.5 hours ஆகும், 6 to 7 hours டிஸ்டன்ஸ் ஆகும். அங்கேருந்து கலினின்கிராட் போகிறது வந்து 2 to 3 hours வந்து நீங்கள் அங்கே வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அடுத்து வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரெகக்னிஷன் பார்த்தோம்னா இட் இஸ் WHO NMC கைட்லைன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாவே இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து ப்ராப்ளமே இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து NMC கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. WHO ரெகக்னைஸ்ன்றதுனால நீங்க வேற எந்த கண்ட்ரில போயும் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் பண்ணியும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி NMC கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டி நான் இங்கேயே உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு ரேங்கிங்கே வந்து QS ரேங்கிங்கே வந்து 1000க்குள்ள இருக்கும் உங்களுக்கு. ரஷ்யா ரேங்கிங் வந்து ரஷ்யாவில் அவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. அதில் பார்த்தோம்னா 42. ஸோ இதை விட பெட்டர் யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் இந்த காலேஜ். யூரோப்பியன் ரேங்கிங்லையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் 1000, தட் இஸ் சம்வேர் 800 and odd உங்களுக்கு ரேங்கிங். கிளினிக்கல் எக்ஸ்போஷர்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே யூனிவர்சிட்டிலேயே ஒரு கிளினிக் இருக்கு. அடுத்து அவங்களுக்கு வந்து ஐக்கிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு. இப்போ 3rd yearல இருந்து பிள்ளைங்க போகும்போது there is a teaching hospital. அதர் தேன் தட் கலினின்கிராட்லேயே வந்து 6 அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. பிள்ளைங்க அங்கே போயும் அவங்களோட கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தேதியில இல்லை, லாஸ்ட் இயருக்கு 500+ பிளஸ் இன்னொரு 100மே சேர்த்துக்கோங்க. இதுல ஒரே ஒரு இது என்னன்னாங்க, கொஞ்சம் டஃப். மோஸ்ட்லி ஃபெடரல் யூனிவர்சிட்டியில வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வச்சு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுக்க மாட்டாங்க. நாங்க லாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நீட் வந்து ரஷ்யாவுக்கு போறதுக்கு தேவையே கிடையாது. பட் அந்த ஃபில்ட்ரேஷன்ல வந்து அவங்க வந்து நீட் 250 above இருக்கு, உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கிறது இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியில வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதை கிளியர் பண்ணணும். எங்க டீமே உங்களுக்கு கைட் பண்ணும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றது. பட் அதர் தான் தட் அந்த ஆப்ஷன் எடுக்கும்போது நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் கொடுப்போம் பேக்கப்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. FMG பாசிங் ரேஷியோ 40 நியர் டு 48-50க்குள்ள வருங்க. இட் இஸ் அகெயின் டீசன்ட் FMG பாசிங் ரேஷியோ. உங்களுக்கே தெரியும் ரஷ்யால நிறைய யூனிவர்சிட்டிஸ் இஸ் பிலோ 10% ஆல்சோ. பட் எதனால இதுலயுமே நான் சொல்றேன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து கொடுப்பாங்க பேரலி, அவங்க வந்து USA ஆஸ்திரேலியா இந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ ஓவரால் இட் இஸ் டீசன்ட், நாட் பேட் ஆக்சுவலி. டியூஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
எதனால ஒரு ஃபெடரல் யூனிவர்சிட்டி அதை கன்சிடர் பண்றாங்கன்னா, 2 ஃபெடரல் யூனிவர்சிட்டி இருக்குங்க, ரொம்ப ரீசனபிள். ஒன் வந்து IKBFU தான், 3,50,000 ரூபாய். இன்னொன்று வந்து இதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரிமியா ஃபெடரல் யூனிவர்சிட்டி, அது உங்களுக்கு ரீசனபிளா இருக்கும். பெர் இயர் வெறும் 3,49,000. அப்ப இன்னைக்கு 1.2னா யூ கேன் கால்குலேட் அக்கார்டிங்லி. ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் கிடைக்கும். உங்களுக்கு 18,000 to 22,000 இடையில வரும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல். மெஸ்ஸு வந்து உங்களுக்கு அவைலபிள், விச் காஸ்ட் பிட்வீன் $1,200 to $1,300. ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு பட்ஜெட்னு போட்டோம்னா ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் யூனிவர்சிட்டி. இப்போ நீங்க இதுதான் அப்படின்னா இல்லை அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் எதுவும் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பட்ஜெட் ஹையா இருந்ததுன்னா நீங்க வந்து கசான் ஃபெடரல்லே, கசான் ஃபெடரல், கசான் ஸ்டேட். ஏன்னா ரேங்கிங் வைஸ் அஃப்கோர்ஸ் இங்கே 42 இங்க உங்களுக்கு வந்து 8வது ரேங்க் 3வது ரேங்க்லயும் வரும் உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த நீங்க உங்க பட்ஜெட் ஹையா இருந்தா யூ கேன் செக் அவுட் தீஸ் திங்ஸ். கிரோ இருக்கு, இன்னமும் நான் சொல்றேன்னா கிரிமியா ஃபெடரல் இருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் அகெயின் ஃபெடரல் யூனிவர்சிட்டி. இல்லை நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இன்னும் உங்க வேற வேற கபார்தினா கூட இப்ப வருது. பட் ஓவரால் பெர்சன்டேஜ் வைஸ் நம்மளோட ஓவரால் FMG percentage வைஸ் பாத்தீங்கன்னா வந்து கிரிமியா ஃபெடரல் will have 61%. ஈவன் கசான் இருக்கு, ஸ்மாலன்ஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதுவும் ரேங்கிங் பாத்தீங்கன்னா இதே ரேங்க்ல ஆல்மோஸ்ட் இருக்கும். நியர் டு திஸ் தே ஆர் ஆல் குட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அவர் ப்ராசஸிங்க. நாங்க எவ்வளவு வாங்குவோம்னா 85,000 பிளஸ் GST வாங்குறோம். இதுல என்னென்ன கவர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இனிஷியலா இப்ப நீங்க யூனிவர்சிட்டி ப்ரீ ஃபில்ட்ரேஷனோ, கண்ட்ரி கன்ஃபியூஷன், அதோட NMC ஃபாலோ பண்றாங்களா, இது மாதிரி எல்லா உங்களுக்கு ஒரு ப்ரீ கவுன்சிலிங்காக அந்த இது எல்லாமே நாங்க பண்ணுவோம். பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கு எல்லாருமே டாக்குமெண்டேஷன், இப்போ உங்க ஒரிஜினல் வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணி எந்த கண்ட்ரிக்கு நீங்க அப்ளை பண்ணணுமோ அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரைஸ் பண்ணி அந்த காலேஜில் அப்ளை பண்ணி வந்த பிறகு உங்களுக்கு இன்டர்வியூக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னு கைடன்ஸ் கொடுத்து அங்கே செலக்ட் ஆன பிறகு உங்களுக்கு அடுத்து இன்விடேஷன் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் விசா ப்ராசஸிங் அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு பேரண்ட்ஸ் யாராவது போறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போதுமே வந்து இங்க இருந்து உங்களை போய் ட்ராப் பண்ணி அங்க எங்களோட டீம் வந்து உங்களை பிக்கப் பண்ணி ஹாஸ்டல்ல போய் செட்டில் பண்றதோ, ஹாஸ்டல் அங்க ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லா அங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். லைப்ரரி, எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு லோக்கல் சிம் கார்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு ஒரு லென்த்தி இது இருக்கும், மெடிக்கல் செக்அப் இருக்கும், ஆக்சுவலா பயோமெட்ரிக் இருக்கும், அங்க அது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கவர் ஆயிருக்கும். இதுல வந்து அசிஸ்டன்ஸ் எங்க ஃபுல்லாவே எங்க கூடயே ஒரு டீம் மெம்பரும் அவங்க கூட வருவாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிடும். அது தவிர வருஷமும் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு, அதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் எப்படி பண்ணணும் என்னன்றது. ஃபுல் 6 இயர் சப்போர்ட். நீங்க இந்தியா வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு FMGO நெக்ஸ்டோ அதை கிளியர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் எங்களோட சப்போர்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த ப்ராசஸிங் பண்றதுக்கு வந்து வி சார்ஜ் லைக் 85,000 பிளஸ் GST. பிளஸ் உங்களுக்கு இதுல வந்து ஆக்சுவல் ஃபீஸ் ஆஃப் யுவர் விசா அண்ட் ஃபிளைட் டிக்கெட்ஸ் வில் பி அப்ளிகபிள். எவ்வளவு ஃபீஸ் இருக்கோ அன்னைக்கு தேதிக்கு என்ன ரேட்டோ அது வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு. அனிமா எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இதுலயும் குவெரிஸ் இருக்கு உங்களுக்கு, எதுனாலுமே நீங்க எங்க கமெண்ட் செஷன்ல போடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோல கொஞ்சம் உங்களுக்கு IKBFU பத்தி ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசணும், பர்சூயிங், பாஸ் அவுட், இல்ல வேற எதுவும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க. அனிமே இந்த இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், இல்ல உங்க பேரண்ட்ஸுக்கு யாருக்குனாலும் இது உதவியா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.